கொள்ளு யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்குங்க. இது எங்க அப்பாவோட பாட்டி காலத்து ரெசிபிங்க. கொள்ளு வேக வச்சு அது கூட வெல்லம் தேங்காய் எல்லாம் போட்டு செய்யற ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்திங்க. இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல கொள்ளு காலையிலேயே நான் ஊற வச்சுட்டு போயிட்டேன். நல்லா ஊறி இருக்கு. இப்ப சாயங்காலம் தண்ணி வடிச்சிட்டு குக்கர்ல சேர்த்துக்கிறேன். நான் எந்த டம்ளர்ல கொள்ளு எடுத்தனோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி வச்சு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நான் கொள்ளு ஏற்கனவே ஊற வச்சதுனால 5 விசில் போதும். சப்போஸ் நீங்க ஊற வைக்காம வேக வைக்கிறதா இருந்தா 10 விசில் விட்டாதாங்க வேகும். தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூடி வச்சுக்கணும். நல்லா ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கும்போது நல்லா வெந்திருக்கு கொள்ளு. தண்ணி சுத்தமா வடிச்சுக்கணும். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அடுத்த நாள் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமா உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். இப்ப மிக்சி ஜார்ல ஒரே ஒரு ஏலக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க தேங்காயும் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கிறேன். நீங்க தேங்காய் துருவல் சேர்த்திருந்தீங்கன்னா தேங்காய் துருவல் கொள்ளு எல்லாமே ஒன்னா சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அந்த பொடிச்ச தேங்காயோட இந்த வேக வச்சு ஆறின கொள்ளை சேர்த்துட்டு ஒரே ஒரு திருப்பி எடுத்துட்டு நான் எந்த டம்ளர்ல கொள்ளு ஊற வச்சனோ அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் பொடிச்ச வெல்லத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு திருப்பி மிக்சியில ஓட்டி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இதெல்லாம் கலந்து வந்தா போதுங்க. அரைச்சிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு வெல்லம் பத்தலன்னா இன்னொரு 1/4 டம்ளர் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்சியில ஓட்ட தேவையில்லை. அளவு அதிகமா இருந்தா பெரிய ஜார்ல போட்டுக்கோங்க. இல்லைன்னா 2 தடவை போட்டு எடுத்துக்கோங்க. கொள்ளு ரொம்ப நைஸ் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த உருவம் தெரியாம அரைப்பட்டு இருந்தா போதுங்க. இதெல்லாம் கல்லுல ஆட்டி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்குங்க. அவ்வளவுதாங்க. மிக்சியில அரைச்சதை ஒரு கப்ல போட்டு அப்படியே ஸ்பூன் போட்டு சாப்பிட வேண்டியதுதான். இல்ல உருண்டை பிடிச்சி வச்சு ஒவ்வொரு உருண்டைகளாவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.